இந்த பிரத்யங்கரா தேவி யாகத்துல கலந்துக்கிறதுனால என்ன பலன், பிரத்யங்கரா தேவியே முறைப்படி வணங்குறதுனால என்ன பலன் சொல்றேன். முதல் விஷயமானது, அந்த அம்பாளை முறைப்படி வணங்குறதுனால 64 வகையான சாபங்களை நிவர்த்தி செய்யலாம். அதாவது தாய் தகப்பனுக்கு வரக்கூடிய சாபங்கள், நம்மளுடைய பித்ருக்கள் மூலியமா வரக்கூடிய சாபங்கள், பச்சி மிருகம் தாவர வகைகள், அப்படி நம்மளுக்கு தெரிந்தும் தெரியாமலும் சில சமயங்கள்ல நம்மளுக்கே தெரியாது என்ன சாபங்கள், இப்படி தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய அனைத்து வகையான 64 வகையான சாபங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மாபெரும் மகா யாகம். இரண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பேருக்கு குலதெய்வங்கள் தெரியாது. என்ன குலதெய்வம் தெரியல, எங்களுடைய குலதெய்வங்கள் தெரியல, ரொம்ப பேர் தேடிக்கிட்டு இருக்கோம், குலதெய்வத்தை தேடுறோம். இப்படி குலதெய்வத்தை தெரியாமலும் நம்மளுக்கு சரியான குலதெய்வமானு தெரியாது, அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குறதுனால அது பலன் முழுமை அடையாது. இப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த பிரத்யங்கரா தேவியை வணங்குவதனால நம்ம குலதெய்வத்தினால் வரக்கூடிய தோஷங்களையும் அவர்களுடைய கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கர்மாக்கள். நம்மளுடைய இந்த கர்மா தான் எல்லாருடைய வாழ்க்கையோட ஏற்ற தாழ்வை ஏற்படுத்துது. இந்த கர்மாக்களை நிவர்த்தி செய்யக்கூடியது. நவகிரகங்களால வரக்கூடிய தோஷங்கள், அதாவது சனி தோஷம், அப்புறம் குரு பகவான்ல வரக்கூடிய நவகிரகங்களால வரக்கூடிய சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியது. அப்புறம் நம்மளுக்குரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா கஷ்டங்கள், தொடர் மரணங்கள், அப்புறம் நோய் பிணிகள், செல்வம், பணப்பிரச்சனை, இப்படி எல்லா வகையான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த மாந்திரிகம், செய்வனை, பின்னி சூனியம், இப்படிப்பட்ட இந்த வாமாச்சார தோஷங்கள், செய்வனை, பேய் பிசாசினால வரக்கூடிய தொல்லைகள் அனைத்தையுமே இந்த அம்பாளானவள் நிவர்த்தி செய்யக்கூடியவள் மாபெரும் மகாசக்தி. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த பிரத்யங்கரா தேவி கருதப்படுகிறாள். அதாவதுங்க, நம்மளுக்கு மலையில மழை பெய்யும் போது கொடை எப்படி முக்கியம், அந்த கொடையை பிடிக்கிறதுனால மழைத்துளி படுறதுன்ற இல்லை, ஆனா மலையில நிலையாம காக்கப்படுகிறது. அதே போல நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை இந்த அம்பாள் துணையிலிருந்து காப்பாள். சரிங்களா? இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருள் விளக்கே வழிகாட்டு இருள் உலகம் நலி நடக்க. அதாவது இருள் உலகம், உலகத்தை முழுக்க கஷ்டங்கள் என்ற இருள் சூழ்ந்திருக்கிறது. அதுல நடக்கணும்னு நம்மளுக்கு இறைவன் அருள் வேண்டும். அந்த அருளை தரக்கூடியவர் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து நம்மளுக்கு வழித்துணையாக வருப்பால் அன்னை பிரத்யங்கரா தேவி. முடிந்த மட்டும் எல்லாரும் கலந்து அம்பாளை அருளை பெருக வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். எல்லாம் கலந்துங்க. திருச்சிற்றம்பலம். கூடிய 28ஆம் தேதி 12ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மகா பிரத்யங்கரா தேவி யாகமானது நடைபெறும். அந்த யாகத்துல விசேஷமா ஒன்று என்னன்னா, மிளகாய் போடுவாங்க. அந்த மிளகாய் போடுற வைபவம் 11 மணி காலையில நிறுத்தப்படும். முடிந்த மட்டும் நீங்க மிளகாய் போடுற காலகட்டத்துக்கு 11 மணி போக்குள்ள கலந்தீங்கன்னா 12 மணிக்கு மகா பூர்ணாதியாகி உங்க மக்களுக்கு எல்லாரும் விபூதி பிரசாதங்கள் வழங்கப்படும். திருச்சிற்றம்பலம். திருநாவடி சிவனையை போட்டு